ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா கார்டனில் நின்று ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. சொத்து முழுசும் நமக்கு வரப்போகிறத நினச்சி. அப்போ அறிவு போய்ட்டு, என்னம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ ஸ்வேதா வந்துட்டு, அப்பா சொத்து முழுசும் நம்ம பேருக்கு வரப்போதில்ல, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா அப்படின்வாங்க. அப்போ அறிவு வந்துட்டு, இவ்வளோ நாள் அக்கா கூட இருந்து எதுவுமே கிடைக்கவே இல்லை, அந்த ஆதியும் உன்னால் கல்யாணம் பண்ண முடியாமல் போயிடுச்சு, இப்போ சொத்து முழுசும் வரப்போகிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்வதி வந்துட்டு, பாரதி மொத்த சொத்தும் ஸ்வேதா பேருக்கு எழுதி கொடுக்க சம்மதம் சொல்லிட்டாலாம் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு, அவள் என்னம்மா சம்மதிக்கிறது, யார் என்ன சொன்னாலும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஹரி வந்துட்டு, சொத்து முழுசும் உன் பேருக்கு வந்தது உடனே உனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட பார்வதியா, இதை தானே நானும் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்வாங்க. அதுக்கு ஸ்வேதா வந்துட்டு, என்னப்பா உடனே கல்யாணம் பண்ணணுமா, எவ்வளோ இருக்குது அப்படின்வாங்க. என்னம்மா இன்னும் நீ அந்த பாரதி அனுப்பி விட்டுட்டு அந்த ஆதியை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. அது கேட்ட ஸ்வேதா வந்துட்டு, அப்பா எனக்கு அந்த ஆதி பாரதி 2 பேருமே நல்லா இருக்கக்கூடாது, என்னோட வாழ்க்கையை கெடுத்தாங்கல்ல, அவங்க சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு ரகசியத்தை ரொம்ப நாளாக சுமந்துட்டுருக்கோம்ப்பா, அதை நம்மளே எதுக்கு சுமக்கணும், அதை கொண்டு போய் அவங்கக்கிட்டே கொடுத்துடலாம், அந்த அவங்களோட ரகசியம் தானே, அதை அவங்களே சுமந்துக்கிட்டோம், அதுவும் இல்லாமல் பாரதி கிட்ட நான் சொல்ல போகிற உண்மையால் பாரதி ஏண்டா ஆதியை கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி நினச்சி 2 பேருமே பிரியணும்ப்பா அப்படின்வாங்க. என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு அருவி கேட்கும்போது, அதான் இருக்கேப்பா, பாரதியோட புருஷன் எப்படி செத்தான், மாமாவுக்கு எப்படி இதயம் கிடச்சிது, அவன் புருஷனை யார் கொலை பண்ணா, இது எல்லாமே பாரதிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். சொத்தும் போயிட்டு புருஷனும் இல்லாமல் போயிட்டு அவங்க 2 பேருமே பிரிஞ்சு அழிஞ்சு நிற்கிறத நான் என் கண்ணால் பார்த்து சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில் ஸ்வேதா வந்துட்டு என்ன யாருமே காணும்னு வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி வருவாங்க. நீ தான் கரெக்டாக வர பாரதி, குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு உனக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே பாரதி வந்துட்டு, என்ன பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்வாங்க. உடனே ஸ்வேதா வந்துட்டு, என்ன பாரதி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறேன், இப்போ சொத்து முழுசையும் அத்தை என் பேருக்கு எழுதி கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க, ஆனால் நீ இந்த சொத்துக்காக தானே மாமாவே கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்படின்வாங்க. என்ன உன்ன மாதிரி நினச்சியடி என்ன அப்படின்வாங்க. உடனே ஸ்வேதா வந்துட்டு, மரியாதையாக பேசு, என்ன நான் வந்து பணத்துக்கு அலையறேன்னு சொல்கிறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு பாரதி, ஆமாம் நீ தானே சொத்து முழுசையும் உன்னோட பேருக்கு எழுதி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுட்ருக்க அப்படின்வாங்க. அதுக்கு ஸ்வேதா, அத்தையே வந்து எனக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு அதனால தான் அவங்க எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சாரதா வந்துட்டு, நீ எதுக்கு பாரதி இவக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்வாங்க. உடனே ஸ்வேதா, என்னத்தை வேறு மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே சாரதா வந்துட்டு, அதான் எல்லாம் முடிவெடுத்தாச்சுல, சரி வாங்க போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து போயிடுவாங்க. சாரதா கிட்ட பாரதி, நான் உங்களை கேட்குறேன்னு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, இந்த சொத்து கொடுக்கறத பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் நீங்கள் இந்த மொத்த சொத்தும் வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாத அந்த குற்ற உணர்ச்சியில் கொடுக்குறீங்களா, அப்படி இல்லைனா வேறு எதனா காரணம் இருக்காம்மா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்டால் அதிகம் ஒரு மாதிரி ஆகிடும். சாரதா வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவளுக்கு நான் கொடுக்கணும்னு வந்து சொல்லிட்டேன், அது சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே நம்ம எழுதி கொடுத்துடணும்ல, அதுவும் இல்லாமல் எனக்கு என்ன கவலை இருக்குது சொல்லு, சொத்து போனால் மீண்டும் சம்பாதிச்சுக்கலாம், அதுவும் இல்லாமல் ஆதிக்கு உன்ன மாதிரி ஒருத்தி கிடைக்கிறதுக்கு ஆதி ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும், நானே தேடி இருந்தால் கூட உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிருக்க மாட்டா, ஆதி இருக்கான்ல அவன் சம்பாதிச்சிட போகிறான், கூட நீயும் இருக்கல, எனக்கு நீங்கள் தாம்மா சொத்து, நீங்கள் என் கூட இருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி வந்துட்டு, சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 பேரும் கிளம்பி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. இந்த சைடில் அறிவு ஸ்வேதா நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ என்னத்தை ஏதோ டைவர்ஸ் வாங்க வந்த புருஷன் பொண்டாட்டி மாதிரி அங்கே உட்காந்துட்ருக்கீங்க, நீங்கள் வாங்க, என்ன அப்புறமா சொத்தை நான் தான் கேட்டு எழுதி வாங்கிக்கிட்ட மாதிரி இருக்கும்ல, நீங்கள் தானே எழுதி கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி, எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு ஸ்வேதா கிட்ட கேட்பாங்க. அப்போ ஸ்வேதா வந்துட்டு, என்ன பாரதி நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, ஏன் அத்தை கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், அவங்க எனக்கு சொத்து எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரெஜிஸ்ட்ரார் வந்துட்டு உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. 3 எல்லாருமே உள்ளே போவாங்க. அப்போ ரெஜிஸ்ட்ரார் வந்துட்டு, நீங்களே உங்கள் மனப்பூர்வமாக தானே சொத்து எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆமாம் சார் தான் சொல்லுவாங்க. சரி எல்லாருமே சைன் பண்ணுங்க அப்படின்வாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சைன் பண்ணுவாங்க. ஸ்வேதா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆதி பாரதி வெளியே வருவாங்க. ஸ்வேதா வந்த உடனே கார் கீயை எடுத்து ஆதி கொடுப்பாங்க. என்னம்மாம்மா கார் கீ எல்லாம் தூக்கி கொடுக்குறீங்க, ஏதோ உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களே அப்படின்வாங்க. இல்லை இதுவுமே உனக்கு சேர்ந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிக்க போவாங்க. உடனே ஸ்வேதா போயிட்டு, பாரதி நான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்வாங்க. எந்த கிஃப்ட்டு வேணாம் ஆதி சொல்லும்போது பாரதி என்ன கிஃப்ட் அப்படின்னு கேட்பாங்க. கிஃப்ட்னா பொருளாக கொடுக்க போகிறது கிடையாது, நான் உனக்கு சொல்ல போகிற விஷயத்தை நீ
மறக்கவே மாட்ட. வாழ்நாள் முழுக்க நீ என்னை மறக்கவே மாட்ட. அப்படி ஒரு கிஃப்ட்டை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். இந்த சொத்து கூட நான் எழுதி கொடுக்க சொல்லி கேட்டப்போ கூட நீ வந்துட்டு சத்தம் போட்டு எனக்கும் சொத்து வேணும்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் எதுவுமே நீ பண்ணவே இல்லை பார்த்தியா. அதனால் நான் உனக்கு ஒரு பெரிய gift கொடுக்க போகிறேன். அது என்னென்னா அப்படின்னு சொல்ல வருவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அறிவு ஓடி வந்துட்டு ஸ்வேதா உள்ள வா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. எதுக்குப்பா கூப்பிடுற அப்படின்னு வந்து கேட்கும்போது வந்து பாரு அப்படின்ட்டு அங்கே இருக்க டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு அக்கா நம்மளை நல்லா ஏமாற்றிட்டு போயிட்டா தெரியுமா, எல்லா சொத்தையுமே எவனோ பெத்த பொண்ணு பேரில் எழுதி கொடுத்தாச்சு அப்படின்வாங்க. அதை கேட்டு ஸ்வேதா வந்துட்டு அத்தை வந்து நம்மளை நல்லா ஏமாற்றிட்டு போயிருக்காங்களே, நம்மளை முட்டாளாக்கிட்டு போயிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆதிமாமா என்ன ஆஃபீஸில் வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்க. அந்த பாரதி என் முன்னாடி சவால் விடுறா. இவங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்.